ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 4 பார்க்கலாம். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். இது எழுந்தது உவேசாம். இதில் வெற்றி பெற இது ஒரு பாடல் சுரதா. இடையீடு சீமணி. புறநானூறு ஔவையார். பாதுகாப்பாய் ஒரு பயணம். பாயியற்ற பழகலாம். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். திண்ணை பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் எப்போ இருந்தது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில். சென்னை புரசைவாக்கம் MCT முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்க முதல் சொற்பொழிவு எப்போ நடந்தது அப்படின்னா 20/7/1936. இந்த கட்டுரை வந்து அந்த 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் வெளியானது. பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடு தான் பள்ளிக்கூடமாக இருந்தது. பண்டைய காலத்தில் வந்து யாருடைய வீடு? உபாத்தியாயருடைய வீடு தான் பள்ளிக்கூடம். அதாவது அந்த குருவோடைய வீட்டில் தான் போய் படிப்பாங்க. பள்ளிக்கூடம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா குருகுலம். உபாத்தியாயர் அப்படின்னா யாருன்னா கணக்காயர். கணக்கு அப்படின்னா நூலின் பெயர். மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் உயிரின மருத்துவர் யார்னா பா. சுப்பிரமணியனார். திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் படித்தவர் பா. சுப்பிரமணியனார். மா. ராசமாணிக்கனார் மௌன குருவிடம் படித்தார். மா. ராசமாணிக்கனாரை வந்து யார்கிட்ட படித்தார் அப்படின்னா மௌன குருவிடம். நற்றினி நூலின் உரையாசிரியர் யார்? பின்னத்தூர் நாராயணசாமி. கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தவர் யார் அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி. சுப்பிரமணிய பாரதியின் நண்பர் மற்றும் வழக்கறிஞர் யாருன்னா நாவலர் சோமசுந்தர பாரதி. இவர் வந்து எங்கே படித்தார் அப்படின்னா எட்டயபுர திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான் சோமசுந்தர பாரதியார். சிலப்பதிகார உரையாசிரியர் யார்? வேங்கடசாமி. இவர் வந்து வல்லம் குமாரசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியில் படித்தவர். இந்த வேங்கடசாமி யாருன்னா சிலப்பதிகார உரையாசிரியர். இவர் எங்கே படித்தார் அப்படின்னா வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியில் படித்தவர். மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர் யாருன்னா வாசுபா மாணிக்கம். இவர் எங்கே படித்தார் அப்படின்னா மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளியில் படித்தவர். மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளி. யார் அப்படின்னா வாசுபா மாணிக்கம். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிறத எழுதினது யார் அப்படின்னா பேராசிரியர் ஆ.க. பெருமாள். மரத்தடியில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு மேடையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மன்றம், அம்பலம். மரத்தடியில் உள்ள திண்ணை மன்றம். இதுவே திண்ணை பள்ளிக்கூடமானது. ஜைன மடங்கள் பாடசாலைக்கு பொதுவான பெயர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பள்ளி. 5ஆம் பிரயாயத்தில் செய்வது தான் வித்யாபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் பிரயாயம்னா 5 வயதில் செய்வது தான் வித்யாபியாசம். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு விசேஷ நாளாக கொண்டாடுவாங்க. ஏட்டின் மீது என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் பூசுவாங்க. உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணவர்கள் சேர்ந்து சொல்வது முறை வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் என்ன இருந்துச்சு அப்படின்னா சட்டாம்பிள்ளை முறை. சுவடிகளில் எழுத்துக்கள் தெளிவாக தெரிய என்ன பண்ணாங்கன்னா வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலை கறி, தற்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுவடிகளில் வந்து தேய்த்து அதன் பின் எழுத்து தெளிவாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதுவாங்க. மை தடவிய புத்தகத்தை வாசிக்க தொடங்கும் அஷப்பிரயாசத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மையாடல் விழா. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படிங்கிற வார்த்தை எதில் வருதுன்னா சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்குது. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் தமிழ் விடு தூது. பிள்ளைகள் முதலில் எழுதுவது மணலில் தான் ஃபஸ்ட்டு எழுதுவாங்க. வரி எழுத்தின் உறுப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா புள்ளி, கால், கொம்பு, விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வரி எழுத்தின் உறுப்புகள் புள்ளி, கால், கொம்பு, விலங்கு. அகராதி வரிசையில் அமைந்தது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். செய்யுள்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்தாதி, எதுகை, மோனையெல்லாம் வந்தது. எழுதுவது பனை ஏடுலையும் சீதாள பத்திரத்திலையும் எழுதுவாங்க. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியினை சொருகி கட்டுவதை என்னன்னு சொல்லுவாங்க நாராசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏடுகள் இருக்குல்ல அது வந்து இப்போ நம்ம பைண்டிங் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா செம்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை சொருகி என்ன பண்ணிடுவாங்க கட்டிடுவாங்க. அது பேர் வந்து நாராசம். சுவடியினை கோர்க்கும் கயிற்றின் தலைப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளி மூக்கு. எழுத்தாணி வந்து ஊசி. அந்த எழுத்தாணியின் வகைகள் பார்த்தோன்னா மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி. ஒரு பக்கம் கத்தி, மறுபக்கம் எழுத எழுத்தாணி. இப்படி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா பேனா கத்தி. ஒரு பக்கம் 2 கத்தி, ஒரு பக்கம் 2 எழுத்தாணி இருந்துச்சுன்னா அது மடக்கெழுத்தாணி. ஒரு பக்கம் ஒரு கத்தியும் மறுபக்கம் ஒரு எழுத்தாணி இருந்துச்சுன்னா அது பேனா கத்தி. ஒரு பக்கம் 2 கத்தியும் இன்னொரு பக்கம் 2 எழுத்தாணி இருந்துச்சுன்னா அது பேர் மடக்கு எழுத்தாணி. ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதனை போல் எழுதி வர சொல்வது சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் மேலே எழுதிடுவார். அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு வர்றது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சட்டம்.
சுவடிகளை வைக்க எடுத்துச் செல்ல உபயோகப்படுத்தும் கருவி வந்து தூக்கு. இப்போ பேக் எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிற பயன்படுத்தக்கூடிய கருவி பெயர் வந்து தூக்கு. தூக்கினுடைய வேறு பெயர் என்னன்னா அசை. நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது கல்வியில் வாதம் செய்தல். வாது புரிவோர் கொடி கட்டியிருப்பார் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. நாட்டு பள்ளிக்கூடங்களில் வாதம் செய்தல் இருந்தாங்க, டிஸ்கஷன் பண்ணுறது இருந்தது. அதை வந்து வாது புரிவோர் வந்து கொடி கட்டியிருப்பார் அப்படின்னு ஒரு நூல் சொல்லுது. அது என்ன நூல் அப்படின்னா மதுரை காஞ்சி. வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இகக்கும் நன்னூல். என் ஒருவன் சாத்துணையும் கல்லாதவாறு ஒருவன் இறக்கும் அளவும் படிக்க வேண்டும் என்று கூறியவர் திருவள்ளுவர். இல்லறம் நடத்தும் காலத்திலும் வேற்று நாட்டுக்கு சென்று கல்வியினை கற்பித்தனர். இவ்வாறு பிரியும் காலத்தை ஓதர் பிரிவு என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. ஓதர் பிரிவின் கால எல்லை 3 ஆண்டுகள். பல அந்நிய தேச மாணவர்கள் தஞ்சை ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வ சிவ பண்டிதரிடத்தில் என்ன படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஃபாரின்லேருந்து கூட வந்து படித்தாங்க. எங்கே அப்படின்னா தஞ்சை ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வ சிவ பண்டிதரிடத்தில் கற்றாங்க. இந்த செய்தி எதில் இருக்குது அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனத்தின் மூலம் இந்த செய்தி வந்து நமக்கு தெரியுது. தமிழ் வடமொழி கல்லூரியாக விளங்கியது திருவாடுதுறை மடமும் தருமபுர மடமும். வித்யாரம்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வியின் தொடக்கம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா வித்யாரம்பம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். அஷப்பியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கீழ்வாயிலக்கம் பின்ன எண்களின் கீழ்த்தொகை. மேல் வாயிலக்கம் பின்ன எண்களின் மேல் தொகை. குழிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம் தாளை மடல். நவத்வீபம் வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிடுவது கதை பாடல்கள். நீதி நூல்கள் நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பிருந்தது. வியாபாரம் செய்ய, கோவிலில் பணி செய்ய கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை குறிப்பிடுவது கதை பாடல்கள். கட்டாய மனப்பாடம் பார்த்தோன்னா கீழ்வாயிலக்கம் மேல்வாயிலக்கம் நெல் இலக்கம் குழிமாற்று. அதாவது வாய்ப்பாடு நம்ம படிக்கிறோம்ல, அந்த வாய்ப்பாடில் வந்து கட்டாய மனப்பாடம் இருந்தது. மனப்பாடம் செய்ய பிரபவாதி சுவடி இருந்துச்சு. மனப்பாடம் செய்வதற்கு பிரபவாதி சுவடி. பள்ளிக்கு முதலில் வருபவனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத்தான் வந்து மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன். ஸ்லேட்டு வந்து மணல். பனை ஏடு அப்படின்னா புத்தகம். எழுத்தாணி பேனா என்று கூறியவர் வந்து உவேசா. இந்த பாடப்பகுதி வந்து உயிர்மீட்சி அப்படிங்கிற பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்குது. மகோத்பாத்தியாயம் திராவிட வித்யா பூஷணம் தாஷிநாத்திய கலாநிதி அப்படின்று அழைக்கப்படுபவர் வந்து உவேசா. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, சென்னை மாநில கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் உவேசா. உவேசாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் 1932. சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி உவேசாவுக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. உவேசா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை திருவான்மியூரில் இருக்குது. இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடல் எழுதினது யார் அப்படின்னா சுரதா. பாடப்பகுதி சுரதாவின் துறைமுகம் அப்படிங்கிறதுல கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். இவர் வந்து ஒரு ஓமை கவிஞர். சுரதா எழுதிய இதழ் என்ன அப்படின்னா காவியம். இது வந்து கவிதைகளை கொண்டது. இவர் எழுதிய இலக்கிய ஏடுகள் இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். இவருடைய நூல்கள் வந்து தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும், மங்கையர்க்கரசி. விருதுகள் வந்து தமிழக அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக ராஜராஜ சோழன் விருது. பாவகை. இந்த இதில் வெற்றி பெற இந்த நூல் வந்து பாடல் வந்து என் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தமால் ஆனது. இடையீடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அது சீமணி எழுதினது. இந்த பாடப்பகுதி இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சீமணி அவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பழனிச்சாமி. குறியீடுகளை கொண்டு அமைந்தது இந்த கவிதை. 1959 முதல் எழுத்து இதழில் சீமணியின் கவிதைகள் வெளிவந்தன. எப்போ அப்படின்னா 1959 சீமணியினுடைய சிற்றிதழ் எது அப்படின்னா நடை. சீமணி படைத்த இலக்கணம் பற்றிய நூல் வந்து யாப்பும் கவிதையும். சீமணியினுடைய கவிதை தொகுப்பு வந்து வரும் போகும் ஒளிச்சேர்க்கை. இவர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர். சீமணிங்கிறவர் யார்? ஒரு ஆங்கில பேராசிரியர். தாவோ தேஜிங்கின் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சீமணி. புது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் சீமணி. இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கரிப்புமாக சொன்னவர் சீமணி. இவர் பெற்றுள்ள விருதுகள் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு விருது, ஆசான் விருது, கவிஞர் சிற்பி விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது.
சீமணியின் புனைப்பெயர் வந்து வேமாலி செல்வம் அப்படிங்கிற பெயர்லையும் அவர் வந்து கவிதை எழுதியிருக்காரு. அடுத்து புறநானூறு பாடு வந்து ஔவையார் எழுதினது. பா வந்து நேரிசை ஆசிரியப்பா, திணை பாடான் திணை, துறை வந்து பரிசில் துறை. வாயிலோயே அப்படின்னா யாருன்னா வாயில் காப்போனே, வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள். வயங்கு மொழி விளங்கும் சொற்கள், வித்தி விதைத்து, உள்ளியது நினைத்தது, உரன் வலிமை, வருந்தலை வெறுமையான இடம், காவினம் கட்டிக்கொள்ளுதல், கலன் யாழ், கலப்பை கருவிகளை வைக்கும் பை, மழு அப்படின்னா கோடரி, வயங்கு மொழி அப்படின்னா வினைத்தொகை, அடையா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அறிவும் புகழும் எண்ணுமை, சிரா அர் இடை இசை நிறை அளபெடை. எத்திசை எப்படி பிரிப்போனா ஏ கூட்டல் திசை. இப்பாடல் வந்து அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல். புறநானூறு எப்படின்னு நினைப்பனா புறம் புறப்பாட்டு. அதியமானுக்கு தூது சென்றவர் ஔவையார். அதியமானின் அரசவை புலவராக இருந்தவர் ஔவையார். ஔவையார் மொத்தம் புறநானூற்றில் தான் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. மொத்த பாடிய பாடல்கள் 59 பாடல்கள். அதில் புறநானூற்றில் 33 பாட்டு, அகநானூற்றில் 4 பாடல்கள், நற்றிணையில் 7 பாடல்கள், குறுந்தொகையில் 15 பாடல்கள், மொத்தம் 59 பாடல்கள். பாதுகாப்பாய் ஒரு பயணம். சாலை போக்குவரத்து உதவி எண் வந்து 103. இந்தியா உலகிலேயே சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு. 55 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள், 21 கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள். ஓராண்டிற்கு ஏறக்குறைய 5 லட்சம் விபத்துகள் ஏற்படுது. 1.50 லட்சம் உயிரிழப்புகள், 2 லட்சம் உடல் உறுப்பு இழப்புகள். ஒரு நாளைக்கு 3ல் 1 பங்கு உயிரிழப்பு ஏற்படுது. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்து தமிழ்நாடு தான், 15%. 35% தமிழ்நாட்டில் 2 சக்கர ஊர்திகளால் தான் விபத்து ஏற்படுது. பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு வந்து எங்கே நடந்துச்சுன்னா 1909 பாரிஸ். 18 வயது குறைவானவர்கள் ஊர்தி இயக்கினால் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ரூபாய் 5000, 3 மாதம் சிறை அல்லது 2. அபாயகரமாக ஓட்டினால் ரூபாய் 5000. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் ரூபாய் 10,000. மிக வேகமாக சென்றால் ரூபாய் 5000. 2 மேல் வந்து ஒரே வாகனத்தில் பயணம் செய்தால் ரூபாய் 2000. ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்படும். தலைக்கவசம் இன்றி பயணம் செய்தால் ரூபாய் 1000. காப்பீடு இன்சூரன்ஸ் இல்லாமல் பயணம் செய்தால் ரூபாய் 2000. மோட்டார் வாகன சட்டம் 2017. இலக்கணம் பார்க்குறோம். அதில் வந்து 2 அடி வெண்பா நம்ம என்னன்னு சொல்லுவோம், குரல் வெண்பா. 3 அடி வெண்பா நேரிசை வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. 4 அடி வெண்பா நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. 4 to 12 அடி வரை வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா பற்றொடை வெண்பா. 13க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து கலி வெண்பா. வெண்பா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். இது வந்து பின்னாடி புக் பேக் கொடுத்துருப்பாங்களா அது. அதில் காவினம் கலனை, சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் கலன் அப்படின்னா என்னென்னா இசை கருவி. நம்ம கலன் அப்படின்னா அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுறது கிடையாது. இதில் வந்து கலன் அப்படின்னா என்னென்னா இசை கருவி. சுரதா நடத்திய கவிதை இதழ் வந்து காவியம். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. இத்தொடரில் முழுமையான பொருள் என்னென்னா விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்துமே வேறு வேறு. சுவடியோடு பொருந்தாதது. அதில் வந்து சுவடியில் வந்து தேய்ப்பாங்கல்ல அந்த எழுதுறதுக்கு, அப்போ வந்து அதில் பொருந்தாதது வந்து கடுக்காய் வசம்பு, மணத்தக்காளி இலைச்சாறு, மாவிலை கறி, தர்ப்பை புல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கடுக்காய் வராது. குழிமாற்று வந்து எதோடு தொடர்புடையது அப்படின்னா கணிதத்துறையோடு தொடர்புடையது. பருதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகளின் இயற்பெயர் வந்து சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகள் நடத்திய இதழ் வந்து ஞான சாகரம் 1902. ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா 1908. ஓசன் ஆஃப் விஸ்டம் 1935. இதெல்லாம் மறைமலை அடிகள் நடத்திய இதழ்கள். ஞானசாகரம் வந்து 1902, ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா 1908, ஓசன் ஆஃப் விஸ்டம் 1935. மறைமலை அடிகள் எழுதிய நூல்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை, சாகுந்தல நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும். காலம் 1876 to 1950. சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு தமிழ் ஆசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றவர் மறைமலை அடிகள். அந்த கல்லூரியின் பேராசிரியராக யார் இருந்தாங்க அப்படின்னா பருதிமார் கலைஞர். குற்றியலுகரத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்துக்காட்டு கேட்குறாரு. யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அரைவல் வருகை, டிபாச்சர் புறப்பாடு, கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை, டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, விசா அப்படின்னா நுழைவு இசைவு, டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி. நீங்களும் கவி பாடலாம். இது எழுதினது யாருன்னா கீவா ஜெகநாதன். படைப்புக்கலை மு சுதந்திரமுத்து. துறைமுகம் சுரதா. இதுவரை சி மணி. கவிஞராக ஆகி பரந்தாமனார்.
ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.